இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரொம்பவே ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு பப்ளிக் செக்டார். ஓகேங்களா, ஸோ அதாவது ஏர்போர்ட் தான் ஒர்க்கு. ஓகேங்களா, என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கண்ட்ரோல், ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், டெக்னிக்கல் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வேகன்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான் அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 2 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பிடெக் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்க, ஃபயர் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 3rd போஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா டிகிரி இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மொத்தமாக 264 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா, ஸோ 3rd போஸ்ட் டிராஃபிக் கண்ட்ரோல், 4th ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், 5 டெக்னிக்கல். ஏர்போர்ட் ஆப்ரேஷனை பொறுத்தளவுக்கு கிராஜுவேட் இன் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின். ஓகேவா, ஸோ எம்பிஏ முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஇ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு 83 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு பிடெக் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஓபிசி அப்படின்னா 30 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி அப்படின்னா 32, பிடபிள்யூடி அப்படின்னா 10 இயர்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கான எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கும் தனியாக எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் 15/12 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 14/1/2021. டென்டேட்டிவ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிபிடி எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப குயிக்காக ரிசல்ட் விட்டுருவாங்க. ஸோ ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்டில். ஓகேங்களா, ஸோ பே ஸ்கேலை பொறுத்தளவுக்கு 40,000 அப்படிங்கிற பேசிக் சேலரி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எக்கச்சக்கமான சேலரி வரும். ஸோ மினிமம் சிடிசி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிக்கு பார்த்தீங்கன்னா 12 lakhs per annum கையில் வாங்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கால் லெட்டர் உங்களுக்கு இமெயில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுமானது, எந்த ஒரு பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் எதுவும் சென்ட் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், லைட் மோட்டார் வெஹிக்கிள். ஸோ நம்ம நார்மலாக எடுத்துருக்கிற 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி லேர்னிங் லைசன்ஸ் எல்எல்ஆர்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆன்லைன் எக்ஸாம் இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஏன்னா கால் சென்டர் மாதிரி தான் அந்த இது இருக்கிறனால ஸோ அது வாய்ஸ் டெஸ்ட்டு, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அது கிடையாது. போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஆல் இண்டியாவில் எங்கே வேணாலும் உங்களை போஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ சென்னையில் கூட பண்ணலாம். ஸோ மற்ற தமிழ்நாட்டில் எங்கே வேணால் உங்களை போஸ்டிங் போடலாம். ஸோ மேக்ஸிமம் ஏர்போர்ட்லாம் போஸ்டிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த போஸ்டிங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏர்போர்ட்லாம் போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வெப்சைட்லேருந்து 15/12 நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ அப்ளை லிங்க் கிடையாது. ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 1000 rupees பே பண்ணணும். எஸ்சிஎஸ்டி ஆண்டால் 170 rupees பே பண்ணணும். ஃபீமேலுக்கு 170 rupees பே பண்ணால் போதுமானது. ஸோ மற்றபடி வழக்கமாக எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சரோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கங்க. சிலபஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆல் தி பெஸ்ட், பை.